உன் கோலை எடுத்துக்கொள். நாம் அந்த ஆதார வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 4:2. கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். ஒரு கோல் என்றான். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான 3ஆம் நாள் ஆண்டவர் உபவாச ஜெபத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று வேதம் சொல்லியிருக்கிறதப்பா. உமது சமூகத்தில் இந்த அதிகாலையில் வந்திருக்கிறோம். உம்மை கண்டு அடைந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வேத வசனத்திலிருந்து எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் மோசேயை நோக்கி பேசின வார்த்தையை வாசிக்க கேட்டோம். உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். அதற்கு அவன் பதிலளித்தான், ஒரு கோல் என்றான். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு தெரியாதா? இந்த கேள்வி ஏன் ஆண்டவர் கேட்கணும் அப்படிங்கிற சில கேள்விகளை அந்த வசனத்தின் மேல் நாம் தொடுக்கும்போது அந்த வசனத்தை நம்மால் தியானிக்க முடியும். வசனத்தை எப்படி தியானிக்க முடியும்? சில கேள்விகள் நேராக அந்த வசனத்துக்கு நேராக நம்ம அப்படி போடணும். பொதுவாக யூத பாரம்பரியத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வசனத்தை கேள்வி கேட்கவே கூடாது அப்படிங்கிறாங்க. அப்படியே நம்பணும். அந்த கேள்வி வேற. ஆக யூத மூல பாஷையில் அந்த ஹீப்ரு மொழியிலே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க் எதுவுமே இருக்காதான். கொஸ்டின் மார்க்கே இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா, வேத வசனத்தை கேள்வி கேட்கக்கூடாது. கவனிங்க, அந்த கேள்வி வேற. இது ஏன் இப்படி சொன்னார், இப்படி எதுக்கு இப்படி சொன்னார்னு சொல்லி ஆண்டவர் அந்த விதண்டாவாதமாக கேள்வி கேட்கிறது அந்த கேள்வி அல்ல. நம்ம ஒரு வேத வசனத்தை ஆராய்ந்து படிக்க வேண்டும் என்றால் சில கேள்விகளை தொடுக்க வேண்டும். ஏன் ஆண்டவர் கேட்டார்? தெரிந்து கொள்வதற்காக நம்ம கேள்வி கேட்கலாம். அது தவறே இல்லை. ஆமென். அந்த வசனத்தை சந்தேகப்படுவதற்கு தான் நம்ம கேள்வி கேட்கக்கூடாது, தெரிந்து கொள்வதற்கு. ஆண்டவர் ஏன் இதை கேட்டார்? ஆண்டவர் தெரியாதா? சகலமும் அறிந்திருக்கிறார். கையில் என்ன இருக்குன்னு தெரியாதா? தெரியும். யாக்கோபு பார்த்து ஆண்டவருக்கு, உன் பேர் என்ன? யாக்கோபு பேர் தெரியாதா ஆண்டவருக்கு? சில நேரத்தை நம்ம வாயிலிருந்து அதை பதிலை ஆண்டவர் எதிர்பார்ப்பார். என்ன பதில் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஆன்சர் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற தேவன். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் நம்முடைய நிலைமையெல்லாம் அறிந்திருக்கிறவர் இன்றைக்கு திருச்சபையை பார்த்து கேட்கிறார், உங்கள் கையில் இருக்கிறது என்ன? அப்போ நம்ம வாயை திறந்து சொல்லணும், ஒன்று இல்லை ஆண்டவர். ஆமென். அல்லது என்ன வச்சுருக்கிறீங்களோ அதை நீங்கள் சொல்லணும். ஆண்டவர் எதிர்பார்ப்பார். நம்ம மனசில் நினச்சிடும், அவருக்கு தெரியாதா? ஏன் இந்த கேள்வியெல்லாம் கேட்கிறார்? நல்லா கவனிங்க. இந்த கேள்வி கேட்டதற்கு பல அர்த்தங்கள் உண்டு. இப்போ இந்த கான்வர்சேஷன் எங்கே நடக்கு அப்படின்னா, உரையாடல் அந்த ஸ்தோத்திரம் தேவ பர்வதமாகிய ஓரே மலையில் முட்செடியின் நடுவிலே ஆண்டவர் தீப்பந்தமாக எரிந்து பேசி கொண்டிருக்கிற கான்வர்சேஷன் இன்னும் முடியல. 3ஆம் அதிகாரத்தில் ஆரம்பித்தது, இப்போ 4ஆம் அதிகாரத்திலும் அது தொடர்ந்து வருகிறது. அப்போ ஆண்டவர் கேட்குறார், மோசே உன் கையில் இருக்கிறது என்ன அப்படிங்கிறார். அப்போ ஏன் அப்படின்னா, அவன் ஒருவேளை ஒரு விரக்தின்னு விளிம்பில் இருந்திருக்கலாம். மாமா வீட்டில் எத்திரோ ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். கிட்டத்தட்ட 40 வருஷம் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். ஆடுகளை மேய்க்கும்போது மேய்ப்பரின் கையில் என்ன இருக்கும்? ஒரு கோல் இருக்கும். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். மேய்ப்பனுடைய கையில் ஒரு கோல் இருக்கிறது. கிட்டத்தட்ட 5 அடி முதல் 6 அடி வரை அந்த கோல் இருக்கிறது. அவன் இந்த கோலை பார்க்குறப்ப நினச்சிருப்பான், 40 வருஷம் இதை பிடிச்சிட்டு நடக்கிறேன், இந்த கோல்னால எனக்கு என்ன யூஸ்? ஒரு யூஸ் இல்லை. வெறுமையாக இருக்கிற 40 வருடத்துக்கு முன்பான அரண்மனை வாழ்க்கை என்ன? சுகபோக வாழ்க்கை என்ன? சகலகலாம் வல்லவனாக இருந்தேனே, இந்த எத்திரோ மாமனார் வீட்டில் இப்படி ஆடுகளை மேய்க்க விட்டுட்டாங்களேன்னு சொல்லி கடந்த காலத்தை குறித்து மிகுந்த மன வருத்தம். ஆமென். மட்டுமல்ல, எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியாது. அவன் கையில் இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், கோல். சாதாரண ஒரு கோல். அது மேஜிக் இல்லை, அல்லது சூப்பர் நேச்சுரல் அல்ல,
அல்லது பவர்ஃபுல்லானது அல்ல. நல்ல கவனிங்க. நம்ம சில நேரத்தில் கையில் இருக்கிற தொழிலை அற்பமாக நினைக்கிறோம். இந்த தொழிலை வச்சு நான் என்ன செய்யட்டும், இந்த வேலையை வச்சு நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி கடந்த காலத்தையே இழப்புகளையே நினைத்து துக்கப்பட்டு ஆமீன் விரக்தியின் விளிம்பில் வந்திருக்கலாம். மோசையோடு பேசின தேவன் இன்றைக்கு 3ஆம் நாள் வந்திருக்கிற திருச்சபையார் ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் இடைபடுகிறார். அல்லேலூயா. உன் கையில் இருக்கிறது என்ன? மோசே ஒருவேளை கடந்த காலத்தை குறித்து மிகுந்த வருத்தத்தோடு இருக்கலாம், அல்லது எதிர்கால பயம், பெரிய கேள்வி. இப்படியே 40 வருஷம் ஆயிடுச்சு, என்ன அம்மா எப்படி பெற்றெடுத்தாங்க, எல்லா குழந்தைகளும் இறந்த போது என்னை மாத்திரம் ஆண்டவர் ஏன் காப்பாற்றினார்? இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கேன். கிட்டத்தட்ட 80 வருஷம், எகிப்தில் 40 வருஷம், மீதியான் மாமனார் வீட்டில் 40 வருஷம், வனாந்திரத்தில் 40 வருஷம். ஈஸியாக மோசையுடைய வாழ்க்கையை நம்ம டிவைட் பண்ணிடலாம். இப்படி கடந்த காலத்தை குறித்து 40 வருஷத்தை குறித்து அவன் யோசித்து கொண்டிருக்கிறான். கையில் இருக்கிறது வெறும் சாதாரண கோல். இந்த கோலை வச்சு நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லி அவன் நினச்சிருக்கலாம். ஆண்டவர் நம்ம வாயை திறந்து நம்ம கையில் இருக்கிறது என்ன என்று கேட்டு, ஓ சோத்திரம், அந்த பதிலை ஆண்டவர் பெற விரும்பினார். ஆமென். அவன் உடனே சொன்னான், கோல். அல்லேலூயா. இதை வாசிக்கிற தேவ ஜனமும் அறிந்திருக்க வேண்டும். வாசகர்களுக்கும் அந்த அறிவு வேண்டும். இது ஒரு மேஜிக் அல்ல, சூப்பர் நேச்சுரல் ஒரு கோல் அல்ல, பவர்ஃபுல்லான ஒரு கோல் அல்ல, சோத்திரம் என்பதை வாசகர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, தேவன் எப்போதும் எப்படி ஆசீர்வதிப்பார்னா, கையில் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு தான் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென். இல்லாதவைகளின் மேலே உங்கள் மனதை பறக்க விடாதீங்க. ஆமென். நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்போ சொல்கிறேன், நம்ம எண்ணமெல்லாம் என்ன? இல்லாத பொருட்களின் மேலே, இல்லாத ஆசீர்வாதத்தின் மேலே நம்முடைய எண்ணங்கள் சார்ந்து இருக்கிறது, பற்றி இருக்கிறது. அதனால தான் மனசு விரக்தி அடைகிறது, ஒரே சோர்வு. அவங்கெல்லாம் நேற்று வந்தவங்க, உங்களோட ரொம்ப ஜூனியர், எவ்வளோ படபடபடன்னு வளர்ந்துட்டாங்க, நம்ம இப்படியே இருக்கிறோமே. இப்படி பலவிதமான கேள்விங்க ஏன் வருது அப்படின்னா, நம்மிடத்தில் இல்லாதவைகளை நினைத்து கவலைப்பட்டு வந்திருக்கலாம். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் உரைக்கிறார், உன் கையில் இருக்கிறது என்ன? ஆமென். அதை வைத்து தான் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். உன் படிப்பு சாதாரண படிப்பாக இருக்கலாம், உன் வீடு சாதாரண வீடாக இருக்கலாம், உன் குடும்பம் மிக எளிமையான குடும்பமாக இருக்கலாம், உனக்கு கிடைத்திருக்கிற தொழில் சாதாரண ஒரு பொட்டி கடையாக இருக்கலாம். பயப்படாதே, அதை கொண்டு தான் பெரிய காரியங்களை தேவன் செய்வார். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உன் கையில் என்ன இருக்கிறது மோசே? ஹல்லேலூயா. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்று இல்லைன்னு விசுவாசிக்கணும். ஆமென். இந்த 40 வருஷ எகிப்திய சுகபோக வாழ்க்கையிலிருந்து வனாந்திர வாழ்க்கை, காடுமேடா ஏறி இறங்குறார் இந்த ஆடை கூட்டிக்கிட்டு. அப்போ கவனிங்க, கர்த்தர் அந்த 40 வருஷ எகிப்தின் அனுபவத்தில் அவன் கையில் செங்கோல் இருந்தது. அப்படிதானே? ராஜாக்கள் என்ன வச்சிருப்பாங்க? ஒரு செங்கோல் வச்சிருப்பான். அது எதை குறிக்கிறது? அதிகாரத்தை குறிக்கிறது, பதவியை குறிக்கிறது, அதனுடைய வல்லமையை குறிக்கிறது. ஆண்டவர் வல்லமையான அதிகாரத்தை உடைய, பதவியை உடைய செங்கோலை பயன்படுத்தவில்லை. 40 வருஷம் ஆடுகளை மேய்த்த அந்த கோலைத்தான் கர்த்தர் பயன்படுத்தினார். ஆமென். அந்த கோலை கொண்டுதான் ஆமென் செங்கடலை 2ஆக பிளந்து போட்டார் ஐயா. ஆமென். சாதாரண என்ன இருக்கிறது உங்களுடைய கையில், அதை கொண்டு ஆண்டவர் தேவனுடைய நாம மகிமைக்காக மகத்துவங்களை செய்கிற தேவன். ஆமென். இந்த கால வேளையில் எதிர்காலத்தை குறித்து பயந்து வந்திருக்கலாம், கடந்த கால தோல்விகளை நினைத்து புலம்பிக் கொண்டே வந்திருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன் கையில் இருக்கிற அற்பமானவைகளை கொண்டு அற்புதங்களை செய்கிறவர். அல்லேலூயா. உன் கையில் என்ன இருக்கிறது? கொஞ்சமா, அது போதும். ஆமென். ஒன்றை விசுவாசியுங்கள், நாம் தேவஜனம், நம்ம கையில் இருக்கிற அற்பமானவைகளை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென். இப்போ அந்த கோல் சொல்லிட்டார். இப்போ பாருங்க, அந்த கோலை என்ன செய்ய சொல்றார் அப்படின்னா, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் வசனத்தை வாசிப்போம். அதை தரையிலே போடு என்றார். தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். கவனிங்க, சில நேரத்தில் நம்ம கையில் உள்ளதையும் வாங்கிடுவார், புடுங்கிடுவார்.
சில நேரத்தில் ஆண்டவர் அப்படி செய்வார். கையில் கொஞ்சம் தான் இருக்குங்க, அற்பமானதாக இருக்குங்க, இதை போய் என் ஆண்டவர் வாங்கினார். சகலகலா வல்லவன், அவருடைய தாளந்துகள் இப்பொழுது இல்லை, திறமை இல்லை, படிப்பு அனுபவம் எல்லாம் குழி தோண்டி புதைக்கப்பட்டது. எகிப்திலே முடிஞ்சிருச்சு. இப்போ மாமா வீடு, வெறுமை, தனிமை. ஆடுகளோடு பேசி தெரிந்தவன் தான் சொல்கிறான், திக்கு வாயும் மந்தனாவும் உள்ளவன். பேசவே தெரியல. 40 வருஷம் தனிமைங்க, 40 வருஷம் எகிப்தில் சுகபோகமாக இருந்தான். இப்போ 40 வருஷம் ஆண்டவர் மொட்டையாக்கிட்டார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். சில நேரத்தில் நம்முடைய சுகபோக வாழ்க்கைகளை ஆண்டவர் பறிப்பார். ஏன் அப்படின்னா, நம்ம வாயை திறந்து சொல்லணும், நான் ஒன்றும் அறியாதவன். அல்லேலூயா. அடிக்கடி சொல்லுவேன், உலகத்துக்கு நீங்கள் ஒரு இன்டர்வியூ போனீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், சகல கலா வல்லவனாக இருக்கணும். அப்போ தான் யூ ஆர் செலக்டட்னு சொல்லுவான். ஆனால் கிறிஸ்தவத்தில் எது செலக்டட் அப்படின்னா, ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லணும். அல்லேலூயா. அப்போ தான் யூ ஆர் எலிஜிபிள், யூ ஆர் ஃபிட் ஃபார் கிறிஸ்டியானிட்டி. இவனை வெறுமையாக்குகிறார். இருக்கிற அந்த ஒரு கோலையும் கீழே போட சொல்கிறார். போட்டது சும்மா இருக்கலாம்ல, அது பாம்பா மாறுது. சில வேளைகள் நம்ம கையில் இருக்கிறது கொஞ்சம் திடீரென்று கை நழுவி போய்விடும். மட்டுமல்ல, அவைகளே நமக்கு எதிரியாய் மாறும். பாம்பு சும்மாவா? பாம்பு என்றால் படையும் நடுங்கும். சில வேளைகளில் நம்முடைய சரீரம் நமக்கு ஒத்துழைக்காது, பலவித வியாதி. கொஞ்சம் பலன் தான், அந்த பலனும் போய் எந்திரிச்சு நடக்க முடியாது. பாருங்க, சில நேரங்களில் நமக்கு இருக்கிற கொஞ்சமே நமக்கு எதிரியாய் மாறி விடுகிறது. சில ஆசீர்வாதங்கள், கையில் இருக்கிற கொஞ்சம் ஆசீர்வாதம் நம்மை பயமுறுத்துகிறது, நம்மை ஓட வைக்கிறது. இந்த காலை வேளையில இப்படிப்பட்ட அனுபவத்தோடு வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தை தியானிக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு தியானிக்கும் போது மிகுந்த ஆறுதலாக இருக்கும். மோசையே விலகி ஓடினாரு. நம்ம கையில் இருக்கிறது சிலவைகள் நமக்கு எதிரியாய் மாறும். பயப்படாதீங்க. ஆமென். அந்த கோலை போடுன்னு சொன்னப்ப போட்டுட்டான். ஆண்டவர் பயப்படாதன்னு சொன்னாரா? அந்த கோல் பாம்பா மாறுன்னு சொன்னார்? ஒன்றுமே சொல்லலை. சில வேளைகளில் ஆண்டவர் சைலண்டாக இருப்பார். ஒரு சின்ன கேப்பு தான். அந்த கேப்பில் ஆண்டவர் பேசவே இல்லை. நம்ம என்ன நினச்சிருப்போம், இருக்கிறதையும் உருவிட்டாரு, அதே நமக்கு எதிரியாக மாறிடுச்சு அப்படி சொல்லி இந்த ஆண்டவர் நமக்கு வேண்டான்னு தூக்கி போட்டுறாதீங்க. கர்த்தர் நம்முடைய நம்பிக்கையை டெஸ்ட் பண்ணுவார். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை சோதிப்பார். ஆமென். நம்ம கையில் உள்ளது எல்லாம் பிடுங்கப்படும் போது நம்ம எப்படி நடந்து கொள்ளுகிறோம்? இவன் விலகி ஓடுகிறான். இதை தியானிக்கிறப்ப இதனுடைய அர்த்தம் இன்னும் ஆழமாக நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, ஸ்தோத்திரம், இது சாதாரண கோல் தான், ஆனால் திடீர்னு எதிரி ஆயிடுச்சு. இப்போ அந்த பயந்து ஓடுகிறான். அவனும் ஒரு சாதாரண மனிதன் தான், அவனும் ஓடுகிறான். பாருங்க, ஓடும்போது ஆண்டவர் பயப்படாதேன்னு சொல்லலை. ஆமேன். அதை குறித்து எந்த ஒரு நம்பிக்கையான வார்த்தையும் சொல்லலை. ஆனால் உடனே கீழ்ப்படிந்தான். ஆமேன். என்ன கீழ்ப்படிந்தான்? கர்த்தர் இப்போ ஒரு ஆர்டர் போடுறார், கட்டளை போடுறார். கவனிங்க, சூழ்நிலைகள்லாம் எதிராக இருக்கும்போது ஆண்டவர் சில சமயம் நம்ம இடத்துல பேச மாட்டார், அமைதியாக இருப்பார். ஆனால் சில கட்டளை பலிபீடத்திலிருந்து நமக்கு நேராக வரும்போது எதிர்த்து பேசாமல், அதற்கு சாக்கு போக்கு சொல்லாமல், அதற்கு ஆட்சேபம் சொல்லாமல் அப்படியே கீழ்ப்படிவது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை தரும். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன கட்டளை போடுகிறார்? 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்தபோது அது அவன் கையிலே கோலாயிற்று. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் ஆபத்தான நியாயமற்ற ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார். பாம்பை போய் யாராவது பிடிக்க சொல்லுவாங்களா? ஆபத்தான கட்டளை, டேஞ்சரஸ் கமாண்ட்மெண்ட். இதெல்லாம் ஒத்து வருமா? ஆகாதுங்க. எல்லாம் எதிரிகளா கிடக்கு. அதுகிட்ட போய் ஆண்டவர் சமரசம் பண்ண சொன்னார். எப்படி முடியும்? சில நேரங்களில் ஆண்டவருடைய நியாயமற்ற கட்டளைகள் வெளிப்படும், ஆபத்தான கட்டளை வெளிப்படும். மோசே
பார்த்து ஆண்டவர் பயப்படாதப்பா, இது இந்த பாம்பு கோலாய் மாறணும் சொல்லலை பார்த்தீங்களா? அப்படி சொல்லியிருந்தா நம்ம நம்பியிருப்போம். அவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் சொன்னதுனால நான் விசுவாசி இல்லை, சொல்லாததை அவன் மனதிலே நினைத்து விசுவாசித்தான். ஆமென். அடிக்கடி சொல்லுவேன், நகமும் சதையும் போன்றது விசுவாசமும் கீழ்ப்படிதலும். ஆமென். ஆண்டவரை குருட்டுத்தனமா நம்பணும். ஆண்டவர் எதை சொன்னாலும் அது நன்மைக்காகவே சொல்லுவார். அல்லேலூயா. ஆமென். அந்த சர்ப்பம் கோலாய் மாறினது. ஆமென். கையை நீட்டி அதை பிடி என்றார். இந்த காலை வேளையில உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருக்கலாம், உங்களை அச்சுறுத்தலாக இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, அந்த சூழ்நிலையிலே நின்று சாதிக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை நீயும் அறிவாய், உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களும் அறிந்து கொள்வார்கள். உன்னுடைய சூழ்நிலைகள் உனக்கு எதிராக இருக்கிறதோ பயப்படாதே. அல்லேலூயா. ஆமென். இந்த சூழ்நிலை உன்னை மிரட்டுகிறதா இருக்கலாம். பாம்பு என்றால் படையும் நடுங்கும். ஆனாலும் கர்த்தருடைய நியாயமற்ற ஆபத்தான கட்டளைக்கு மோசே செவி கொடுத்தான். விளைவு அற்புதமாய் மாறினது. ஆமென். அற்பமானது அர்ப்பணிக்கப்படும் போது அற்புதமாய் மாறும். அல்லேலூயா. அவர் வார்த்தையில் உண்மை, அவர் செயல்களில் வல்லமை. என் தேவனா கூடாதது ஒன்றுமில்லை. பாடுங்க. அவர் வார்த்தையில் உண்மை, வல்லமை. என் தேவனா ஒன்றுமில்லை. பாடலாம். ஆழங்களில் அமிழ்ந்திடாமல் என்னை காப்பவர், ஆற்றி தேற்றி அன்பா என்னை அணைப்பவர். சொல்லுவோம். ஆழங்களில் அமிழ்ந்திடாமல் என்னை காப்பவர், ஆற்றி தேற்றி அன்பா என்னை அணைப்பவர். அவர் வார்த்தையில் உண்மை, அவர் செயல்களில் வல்லமை. என் தேவனா சத்தமாக சொல்லுவோம். அவர் வார்த்தையில், வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படி. எதிர்த்து பேச வேண்டாம், வாக்குவாதம் செய்ய வேண்டாம். நம்ம கையில் என்ன இருக்குது கீழே போடுங்கிறார். ஆமென். அது அர்ப்பணத்தை குறிக்கிறது. அப்படி அர்ப்பணம் அற்புதமாய் மாறும். விசுவாசிக்கிறீங்களா? இந்த சாதாரண கோலை கொண்டுதான் ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதங்களை செய்தார். ஆமென். ஏன் இது பாம்பா மாறணும், வேற எதுவும் மாறக்கூடாதா அப்படி ஒரு கேள்வி கேட்டால் இன்னும் நம்முடைய தியானம் ரொம்ப ஆழமாக இருக்கும். அல்லேலூயா. ஏன் பாம்பா மாற்றினார் ஆண்டவர் அப்படின்னா, எகிப்து தேசத்தில் பாம்பின் சின்னம் அவங்களுடைய ராஜாக்களின் அந்த அரசாங்கத்தின் அந்த சின்னமாக இருந்தது. எப்படி நமது இந்திய தேசத்தில் சிங்கம் 4 அந்த முகம் பாருங்க, சிங்கம் எப்படி அரசாங்கத்தின் சின்னமாக இருக்கிறதோ அதே போல் எகிப்தின் அரசாங்கத்தின் சின்னம் பாம்பாக இருந்தது. கவனிங்க, எப்படி கழுகு அமெரிக்காவின் சின்னமாக இருக்கிறதோ, கரடி ரஷ்யாவின் சின்னமாக இருக்கிறதோ, அதே போல எகிப்தில் சர்ப்பம் சின்னமாக இருந்தது. ஆண்டவர் இவனுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுக்குறார். நீ தைரியமாக போ மோசே, எகிப்தே உனக்கு எதிராய் வந்தாலும் அது உனக்கு அடங்கும். அல்லேலூயா. ஆமே. உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சாதாரண கோள் தான். சாதாரண மனிதனை கர்த்தர் அசாதாரணமாக மாற்றுவார். எப்பொழுதுனா கீழ்ப்படியும் போது. ஆமென். ஆபத்தான கட்டளை, பாம்பை போய் பிடின்னு சொல்லுவாங்களா? நியாயமற்ற கட்டளை. சாதாரண ஏதாவது செய்ய சொன்னால் செய்யலாம். ஆனால் மோசே கீழ்ப்படிந்தான். முன்பு வர பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசுவார். நான் எம்மாத்திரம். முந்தின அதிகாரம் 11 வசனத்தின் கடைசியில் பாருங்க, நான் எம்மாத்திரம் அப்படிங்கிறார். 13 வசனத்தின் கடைசியில் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னு தட்டி கழிக்கிறார். 4ஆம் அதிகாரத்தின் 1 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். இப்படிலாம் சொல்லுவாங்க, எக்ஸ்கியூஸ் சொல்றார். அடுத்து 4வது சாக்கு போக்கு,
நான் வாக்கு வல்லவன் அல்ல. ஆமென். ஐ எம் நாட் ஃப்ளூயன்ட் ஸ்பீக்கர், ஐ எம் நாட் எலாக்குவன்ட் அப்படிங்கிறார் பாரு. ஆக நான் வாக்கு வல்லவன் அல்ல, திக்குவாய் மந்த நாவு அப்படின்னு சொல்லி வேற யாராவது அனுப்புங்களேன் அப்படின்னு மற்ற இடத்துலலாம் சாக்கு போக்கு சொன்னார். ஆனால் இந்த ஆபத்தான கட்டளைக்கு அவர் வாக்குவாதம் பண்ணலை, சாக்கு போக்கு சொல்லலை, அப்படியே கீழ்ப்படிந்தார். ஆமென். ஆண்டவர் இவனை உறுதிப்படுத்துகிறார். எகிப்தின் அரசாங்கம் உனக்கு அடங்கும் மோசே, தைரியமா போ, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில நீங்கள் வேலை பார்க்கிற கம்பெனியில அதிகாரத்தை குறித்து பயந்து வந்திருக்கலாம். இங்க எம்டி என்ன பேசுவாரு, சோத்ரம், அல்லது நீங்க சுற்றி இருக்கிற பகுதியில் உங்களை டாமினேட் பண்ணுகிற, உங்களை அடக்குகிற சிலவர் இருக்கலாம். அவர்களை குறித்து பயப்படாதீங்க. அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவரையிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். சோத்திரம். அவரே ஆளுகை செய்கிற தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை இருந்தா எந்த காரியத்தை நம்ம துணிந்து செய்வோம். ஆமென். துணிவு, இந்த தைரியம் என்பது 1000 பேர் நம்மோடு இருக்கிறதுக்கு சமங்க. ஆகவே தான் அநேக இடத்துல நம்ம தைரியப்படுத்துகிறார், தட்டி கொடுக்கிறார். போ, பலங்கொண்டு திடமனதாயிரு. ஏன் சொல்ல, தைரியமா இருப்பா, கோழையா இருக்காத, நான் உன் கூட இருக்கிறேன். ஆமென். ஆக பாம்பா ஏன் மாற்றி காமிக்கிறார் அப்படின்னா, எகிப்தின் அரசாங்கம் உன் கையின் கீழ் இருக்கும், அடங்கும். ஆமென். அவர்கள் மந்திரவாதம் செஞ்சு அவங்களும் கோலை பாம்பா மாற்றினாங்க, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்ம எல்லாம் அந்த சரித்திரம் அறிஞ்சிருக்கிறோம். மோசேயின் பாம்பு அந்த எல்லா எகிப்தின் மந்திரவாதிகளின் பாம்புகளை விழுங்கி போட்டது. ஆமென். எதிரிகளை குறித்து, உங்களை பயமுறுத்துகிற சவால்களை குறித்து பயப்படாதீங்க. ஆமென். கர்த்தர் இதெல்லாம் நமக்கு ஒரு அடையாளமாக கொடுக்கிறார். ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொடுத்தார் அப்படின்னா, 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார். அடையாளமாக அவன் கையை ஆசீர்வதித்தார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை? உங்களை சுற்றி இருக்கிற சத்துருக்கள் அறிந்து கொள்வதற்கு உங்கள் கைகளை கர்த்தர் பயன்படுத்துவார். ஆமென். நம்புங்க, விசுவாசிங்க, அது அப்படியே ஆகும். இந்த கையை கொண்டுதான் ஆசீர்வதிப்பார், கையில் இருக்கிறதை கொண்டுதான் ஆசீர்வதிப்பார். அதற்கு சிறந்த உதாரணம் அநேக பரிசுத்தவான்கள். ஒரு சிலரை நம்ம தரிசிக்க போறோம். ஆமென். ஒரு சாதாரண அற்பமாய் எண்ணப்பட்ட சிறுவன், அவன் கையில் என்ன இருந்தது? 5 அப்பம் 2 மீன்கள் இருந்தது. பொதுவாக சிறுவர்கள் கையில் இருந்து நம்ம ஒன்றுமே வாங்க முடியாது. ஆனால் அந்த சிறு பையன் கையில் இருந்த 5 அப்பம் 2 மீன்களை அருள்நாதர் இயேசுவின் கைக்கு அவன் சமர்ப்பித்த போது 5000 ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. நம்முடைய ஆசீர்வாதங்கள் கொஞ்சமாக இருக்கலாம், எனக்கே பத்தலைன்னு சொல்லலாம். இந்த காலை வேளையில பலிபீடத்தில் அர்ப்பணிங்க, ஏசப்பாவுடைய கையில் அர்ப்பணிங்க. அர்ப்பணிக்கப்பட்ட அற்பமானது அற்புதமாய் மாறும், சந்தேகப்படாதே. அல்லேலூயா. கையில் இருக்கிறது என்ன ஆண்டவர் கேட்கிறார். இந்த காலை வேளையில ஆண்டவருக்கு தெரியாம இல்லை, தெரியும். ஆனாலும் வாயை திறந்து நம்ம இந்த கூட்ட முடிவில் சொல்லணும், என் கையில் இருக்கிறது இவ்வளோதான் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம். இதை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. நான் என் குடும்பத்திலே எளிமையான, வாயை திறந்து சொல்லுங்க, மனுஷட்டு சொல்லாதீங்க. நான் விசுவாசிக்கிறேன், தேவ சமூகத்தில் நாம் சொல்லும்போது ஒருவரிடத்திலும் நம்முடைய சீக்கிரட்டை கர்த்தர் போட்டு கொடுக்கவே மாட்டார். ஆமென். அவ்வளோ நம்பிக்கையான தேவனை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. கடைசி நேர ஆண்டவர் ஜெப நேரத்தில் உங்கள் வாயை திறந்து உங்கள் கையில் இருக்கிறது என்ன என்பதை ஆண்டவரிடத்தில் உதடுகள் முணுமுணுத்து சொல்லட்டும். கர்த்தர் அர்ப்பணிக்கப்பட்ட அந்த 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷித்தது மாத்திரமல்ல, மீதி துணிக்களை எடுக்க உதவி செய்தார். அல்லேலூயா. அர்ப்பணிப்புல தாங்க ஆசீர்வாதம். நம்ம இழக்காமல், ஆண்டவருக்கு கொடுக்காமல், ஆண்டவருக்கு சோத்திரம் அர்ப்பணிக்காமல், சரணடையாமல் ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது. ஆமென்.
தேவ சமூகத்தில் நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி அர்ப்பணிக்க முடியும்? ஆமென். நான் திக்கு வாய் மந்த நாவுன்னு சொல்ல. கடைசி அவனுடைய சாக்கு போக்கு என்ன? 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 4:13. அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். somebody else can do it better அப்படிங்கிறான். வேற யாராவது அனுப்புங்க ஆண்டவரே, என்ன ஆளை விட்டுருங்கன்னு சொல்றார். ஆமென். சோத்திரம். கவனிங்க. அப்படி ஒருவேளை என்னால் எதுவுமே முடியாது, நான் ஆகாதவன், தாழ்வு மனப்பான்மை உனக்குள்ளே ஓங்கி இருக்கலாம். நல்ல கவனிங்க. கிறிஸ்தவத்தில் தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. ஆமென். தாழ்மை இருக்கணும், ஹியூமிலிட்டி இருக்கணும். தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. தேவ சமூகத்தில் நம்ம தாழ்த்தணும். ஆனா சோத்திரம், என்னை விட்டுருங்க, நான் ஆகாதது, நான் உதவாக்கற, நான் வேண்டாதவன் சொல்லி ஆண்டவர் விட்டு தூரம் போகாதீங்க, அர்ப்பணிங்க. கர்த்தரே எடுத்து பயன்படுத்துவார். ஆமென். திக்கு வாயும் மந்த நாவும் சொல்றார். அப்ப ஆண்டவர் சொல்ற, நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். இந்த காலை வெளியில ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், நீ போ மகனே, இருக்கிற பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அல்லேலூயா. உனக்கு என்ன படிப்பு இருக்கிறது அது போதும், உன் வாய் சாமர்த்தியம் அது போதும், கர்த்தரே நம்மை பயன்படுத்துவார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? கையில் இருக்கிறது என்ன? சம்ஹாரின் கையில் வெறும் தாற்றுக்கோள் இருந்தது. அந்த தாற்றுக்கோளை கொண்டு 600 பெலிஸ்தரை முறியடித்தான் ஐயா. நியாயாதிபதிகள் 3:31. வாசிக்க வேண்டாம். கவனிங்க. நம் கையில் இருக்கிறதை கொண்டுதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கையில் வைத்திருக்கிறதை அற்பமா நினைக்காதீங்க. ஆமென். அடுத்து தாவீதின் கையில் இருந்தது வெறும் கவன், 5 கூழாங்கல். அல்லேலூயா. வெறும் கவன். என்ன செய்யும்? ஆனா பெலிஸ்தனை கவனிச்சு பாருங்க. 40 நாட்கள் அரை கூவல் விடுகிறான். ஒத்தைக்கு ஒத்த வா என்று சொல்லி, யாராவது உங்களில் ஆண்கள் இருக்கிறார்கள் சொல்லி எவ்வளோ கேவலமா திட்ட முடியுமோ அவ்வளோ அரைகோல் விடுகிறான். ஆனால் இவன் கையில் இருப்பதோ சாதாரண 5 கூழாங்கல், ஒரு கவன். ஆமென். கர்த்தர் ஒரு கூழாங்கலிலே அவனை வீழ்த்தினார். ஆமென். அல்லேலூயா. அவனிடத்துல பட்டயம் கூட இல்லை. அந்த வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 17:49. தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, அவன் கையில ஒண்ணுமே இல்லை. அடுத்த வசனத்தை வாசிப்போம். இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஆமென். ஒரு யுத்த வீரனுக்கு எது வேணும்? தாக்குகிற ஆயுதம் பட்டயம் தான். அதுவே இல்லை. வெறும் கையாய் கடந்து சென்றான். கர்த்தர் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார். ஆமென். உங்க கையில உங்களுடைய பிசினஸுக்கு அல்லது எதிர்காலத்துக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். பயப்படாத. ஓ, உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஓ, நீ மலைகளை பெயர்த்து போடுவாய், குன்றுகளை தகர்த்து போடுவாய். ஓ செருபாபேலே, ஓ சோத்திர பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ அடங்கி போவாய். விசுவாசிக்கிறீங்களா? அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கிறது. விலையேறப்பெற்ற தேவனுடைய வார்த்தையின் அந்த வல்லமையின் பிரசன்னம் நமக்குள்ளே இருக்கிறபடினால் நாம் பெரிய காரியங்களை செய்வோம். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. 40 நாட்கள் காத்தூரானாகிய பெலிஸ்தனை ஒரு கவன் கல்லால், ஆமென், சோத்திரம், அவன் கொன்று போட்டான். அவன் கையில் பட்டயம் கூட இல்லாதிருந்தது. அடுத்து நமக்கு தெரியும் சிம்சோன். ஆமென். சிம்சோன் கையில் கழுதையின் பச்சை தாடை எலும்பு இருந்தது. ஒரே ஒரு எலும்பு தாங்க, 1000 பேரை கொன்று போட்டான். அந்த வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 15:15. வசனம் தான் நமக்கு பலன்.
உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் சாதாரண காரியத்தை கையை நீட்டி எடுத்து அதை அற்புதமாக மாற்ற விரும்புறீங்க? அல்லேலூயா. உன் கோலை எடுத்துக்கொள். ஆமென். அற்பமா இருக்கலாம், அர்ப்பணித்து விடு, அற்புதமாய் மாற்றுவார். ஆமென். அவன் கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு அது கையை நீட்டி எடுக்கிறான். உங்க கண்கள் முன்பாக சில அற்பமான காரியம் கிடக்கலாம். பயப்படாத, கர்த்தர் உங்க இருதயத்தில் உள்ளத்தில் பேசுவார். அதை நீட்டி எடுக்கும்போது அது அற்புதமாய் மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். 1000 பேரை கொன்று போட்டான். யோவான் 6:9. இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். அல்லேலூயா. சீசர்கள் சொல்றாங்க, ஒரு பையன் இருக்கிறான், அவன் கொடுக்க ரெடியா இருக்கிறான். அவன் கையில வெறும் 5 அப்பம் 2 மீன். ஆமென். ஆனா சீசருடைய வார்த்தை என்ன? இது எம்மாத்திரம். நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். சிறிய ஆசீர்வாதம், எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் நினைச்சது எதுவுமே நடக்கலையே. பெரிய சவால், 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். இஸ் இட் பாசிபிள்? எஸ், இட் இஸ் பாசிபிள். ஆமென். அதே 5 அப்பம் 2 மீன் சீஷர்கள் மூலம் கர்த்தருடைய கரத்திற்கு கொண்டு வரப்பட்ட போது அது 5,000 மாறினது. அல்லேலூயா, ஆமென். ஒரு பெருக்க வேணுமா, ஒரு ஆசீர்வாதம் வேணுமா, சப்மிஷன் மஸ்ட்டுங்க, சரண்டர் மஸ்ட். தேவ சமூகத்தில் அர்ப்பணம். நீங்க பார்த்துக்கோங்க, ஆண்டவரே, என்னால் எதுவுமே முடியாது. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் பாருங்க, இந்த சாதாரண மோசே அந்த கோலை அந்த எடுத்தான், கையை நீட்டி அதன் வாளை தொடு என்றார். அது கோலாய் மாறிற்று. அந்த கோலை எடுத்து கொண்டான். இந்த காலை வேளையில உங்களுக்கு இருக்கிற அற்பமானதை கையில் எடுக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? அப்படி நீங்க எடுத்துட்டீங்கன்னா கர்த்தருடைய வல்லமை புறப்படும். ஆமென். ஓ சோத்திரம். ஆண்டவர் அந்த கோலினால் தான் எகிப்திலே 10 வாதைகள், சோத்திரம், அதில் அற்புதங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். எகிப்தின் ஆண்டவர் அந்த சேனைகள் எல்லாம் கவிழ்த்து போட்டது அந்த கோலினால் செய்த ஜெபத்தினால். ஓ, செங்கடல் 2ஆக பிளந்து வெட்டாந்தரையிலே நடந்தார்கள். அதே செங்கடல் எகிப்தியரை மூடி போட்டது. ஆமே. அதே கோலை கொண்டு கண்மலையிலே 20 லட்சம் ஜனங்களுக்கு ஆண்டவர் தண்ணீரை கொடுத்தார். ஆமே. அமலேக்கு சோத்த ரெவித்தீமிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேராய் போருக்கு வந்தபோது அந்த கோல் உயர்த்தி பிடித்த போது, ஆமென், வெற்றி இஸ்ரவேல் பக்கம் வந்தது. ஹல்லேலூயா. அந்த கோல் கர்த்தருடைய கோலாகவே மாறினது. ஆமென். அந்த வசனத்தை வாசி ஜெபிக்கலாம். யாத்திராகமம் 17:9. சாதாரண கோல். ஆமென். 20 வருஷம் வனாந்தரத்தில் அதை தூக்கி நடந்தான். அவன் மனசில் நிறைய நினச்சிருப்பான், இது ஒன்று தான் என் கையில் இருக்குன்னு சொல்லி. அந்த சாதாரண கோலை கர்த்தர் தேவனுடைய கோலாகவே மாற பண்ணினார். ஆமென். அது வாசிக்கலாம். யாத்திராகமம் 17:9. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். அந்த கோலை குறித்து இப்போ அதே மோசே என்ன சொல்கிறார்? அது தேவனுடைய கோல். ஆமென். சாதாரண கோல் அர்ப்பணிக்கப்பட்ட போது அற்புதமாக மாறி கர்த்தருடைய சித்தத்தை செய்ததல்லவா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அற்பமா இருக்கலாம். இந்த 3வது நாள் உபவாச ஜபத்துல தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க. ஆண்டவரே, அடியானை பயன்படுத்துங்க அப்பா. எத்தனை பேர் கேட்க முடியும்? ஆமே. கடந்ததையே நினைச்சு புலம்பிட்டு இருக்காதீங்க. எதிர்கால சவால்களை நினைத்து புலம்பாதே.
உன்னிடத்தில் இருக்கிறது என்ன, அதை தேவனிடத்திலே கொடுத்து விடு. ஆமென். ரவி தீமிலே அமலேக்கு இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்போது அந்த சாதாரண கோல் 40 வருடம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அற்பமாய் எண்ணப்பட்ட தனிமையிலே அவனுக்கு துணையாயிருந்த அந்த சிறிய கோல் தேவனுடைய கோலாய் மாற்றுறது உண்மை என்றால், உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கும் தனிமையாய் நீ போராடி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இந்த ஜெப நேரத்தில் உன்னை அர்ப்பணித்தால் உன்னை தேவனுடைய கோலாக மாற்ற அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உன் வாழ்க்கையே நீ நொந்து கொள்ளாதே. கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்தால் அது தேவனுடைய கோலாக மாறும். ஆமென். மோசேயை பார்த்து சொல்லார், உன் கோலை எடுத்துக்கொள். இன்றைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை நீ எடுத்துக்கொள்ளும்படி கர்த்தர் உன்னை அழைக்கிறார். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த 3ஆம் நாள் கூட்டத்துக்காக ஜெபிக்கிறோம். உன் கோலை எடுத்துக்கொள். எடுத்துக்கொண்டான். கேள்வி கேட்கல. பாம்பை கண்டு பயந்து ஓடினாலும் கர்த்தருடைய நியாயமற்ற ஆபத்தான கட்டளைக்கு எதிர்த்து பேசாமல் அப்படியே கீழ்ப்படிந்தான். விளைவு, அந்த கோலை கொண்டே பல அற்புதங்களை செய்தீரப்பா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கை அற்பமா இருக்கலாம், இன்றைக்கு அர்ப்பணிச்சிருக்கிறோம். பல அற்புதங்களை பார்க்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.